சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வங்கக்கடலில் இலங்கை அருகே உருவான டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று அதிகாலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: இலங்கையிலிருந்து நகர்ந்து வரும் புயலின் வேகம் 6 மணி நேரமாக 5 கிலோமீட்டராகவே உள்ளது. காரைக்காலிலிருந்து 80 கிலோமீட்டர் கிழக்கிலும், வேதாரண்யத்திலிருந்து 100 கிலோமீட்டர் வடகிழக்கிலும் நீடிக்கிறது. புதுச்சேரியிலிருந்து 160 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தெற்கிலும் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துக்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரும். இன்று மாலை முதல் நாளை அதிகாலைக்குள் கரையை ஒட்டி 50 முதல் 25 கிலோமீட்டர் தூரத்தில் நிலவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புயலின் நகர்வை கணிக்கும் போது அது கரையை ஒட்டியே நிலவும், கரையை கடக்க வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். புயல் எதிரொலியாக தென் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. புதுச்சேரி உள்பட தமிழக கடற்கரை ஓரங்களில் இரவு முதல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் காரணமாக சென்னையில் 47 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வானிலை கொடுத்த எச்சரிக்கையின்படி இன்று கடலூர், நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்காலுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை ஓரங்களில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசும். தென் தமிழகம், டெல்டா மற்றும் காரைக்காலில் 55 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.